பணி நிரந்தரம் செய்யக்கோரி 13ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஏ அலுவலகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் 13ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற வேண்டி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்தனர். அவங்களோட கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். 181 மட்டும்தான் கேட்குறோம். பணி நிரந்தரம் ஒற்றை கோரிக்கை. நேற்று பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் படிப்படியாக செய்கிறேன்னு சொன்னாங்களே கண்டி எந்த படிப்படியாகவும் செய்யலைங்க. அந்த ஸ்டாலின் வந்த உடனே இந்த ஸ்டாலின் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் எங்களுக்கு எந்த பணி நிரந்தரம் ஆணையை தயவு செஞ்சு வழங்க வேண்டும். ஆட்சி 5 ஆண்டு முடிகின்ற நிலையில் கூட இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக வாரத்திற்கு 3 அரை நாட்கள் பணி, மே மாத ஊதியம், கடந்த 15 ஆண்டுகளாக ஊதியம் கிடையாது. இந்த பொருளாதார சூழ்நிலையில் மிகவும் குடும்பம் நடத்துவதற்கு சிரமப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட பல பேர் இந்த வேலையை விட்டு சென்றும் நோய்வாய்ப்பட்டு பார்ப்பதற்கு பணம் இல்லாமல் சில பேர் இறந்தும் இப்படி கிட்டத்தட்ட 5000 பேர் இப்போ இல்லை. இருக்கிறது சுமார் 12,000 ஆசிரியர்கள் தான் இருக்கின்றோம். இவ்வளோ ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் பெரம்பலூரை சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள் விஷமருந்தி இறந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கூட இந்த முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியை வழங்கவில்லை. அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும்.